தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு வருது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணே. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று மாலை 3 மணி அளவில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும் எனவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு கருத்துக்கள் கேட்டறியப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பிரச்சார கூட்டங்களுக்கான பொதுக்கூட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட அதே போன்று பணப்பட்டுவாடா விவகாரம், அதே போன்று 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு வருது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணே. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று மாலை 3 மணி அளவில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்படும் எனவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு கருத்துக்கள் கேட்டறியப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பிரச்சார கூட்டங்களுக்கான பொதுக்கூட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட அதே போன்று பணப்பட்டுவாடா விவகாரம், அதே போன்று 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.